2024-25 வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை, தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆகியவற்றை நியாய விலைக் கடைகளில் விநியோகம் செய்வது தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் இல்லாததால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் வேதனை அடைந்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியில் கரும்பு விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துவிட்டு தற்போது கண் துடைப்பிற்காக ஊக்கத்தொகை என்ற பெயரில் கரும்பு டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கரும்பு விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். திமுகவின் இந்த அறிவிப்பு கரும்பு சாகுபடியை அதிகரிக்காது என்றும் மாறாக கரும்பு சாகுபடி குறைக்கும் விதமாகவே அமைந்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோல் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் உள்ளிட்டவற்றை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்வது தொடர்பாக எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. இதனால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த விவசாயிகளும் விடியா திமுக அரசு மீது கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர்.